வெல்கம் டு செபி ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ்ல கொஞ்சம் வினாக்களும் அதற்கான விடைகளும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எது? கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எது? எதெல்லாம் கொடுத்துருக்காங்க? மாங்கனி, ஆயிரம் தீவு, அங்கையர் கண்ணி, ராசகண்டனை, அப்புறம் என்னது விடை தெரியவில்லை. இதுல மாங்கனி அப்படின்றது அவர் படைத்த ஒரு குறுங்காவியம். இந்த ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா புதினம், இவரோட புதினம். இந்த ராசகண்டனை தான் இவர் எழுதின நாடக நூல். ராசகண்டனை தான் இந்த கண்ணதாசன் எழுதின நாடக நூல். இது யாருடைய வரலாற்றை பற்றியுள்ள நாடக நூல்னு பாத்தீங்கன்னா கம்பரின் வரலாறு. அப்போ இதுக்கான சரியான பதில் என்னது? ஆப்ஷன் டி, ராசகண்டனை. நெக்ஸ்ட் குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? ஆப்ஷன் கொடுத்திருக்கு. சுரதா, வாணிதாசன், பாரதியார், பாரதிதாசன். விடை தெரியவில்லை. சுரதா எந்த இதழ்களை நடத்தியிருப்பாரு பார்த்தீங்கன்னா ஊர்வலம், அப்புறம் விண்மீன், இலக்கியம், இப்படி கொஞ்சம் இதழ்களை சுரதா நடத்தியிருப்பாங்க. இந்த வாணிதாசன் இவர் இதழ்களை என்ன பண்ணல, நடத்தல. ஆனா இதழ்கள்ல பல கவிதைகளை எல்லாம் என்ன பண்ணிருக்காரு, எழுதியிருக்காரு. எந்த இதழ்கள்லாம் பாத்தீங்கன்னா காதல், அப்புறம் பொன்னி. ஓகே, நெக்ஸ்ட் குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னா சுரதா பார்த்தோம், வாணிதாசன் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாரதியார நடத்தின இதழ்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன இதழ்கள்னா இந்தியா, அப்புறம் விஜயா. பாரதிதாசன் நடத்தின இதழ் தான் பாத்தீங்கன்னா குயில். இவர் எப்போ இந்த இதழை நடத்தினார்னா 1947 தான் இந்த இதழை நடத்தியிருப்பாரு. அப்போ குயில் என்ற இதழை நடத்தியவர் யாரு? பாரதிதாசன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. இசை நாவல்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா அவருடைய இசை நாவல்கள் 3. அப்புறம் புதினங்கள் 5. கவிதை தொகுப்புகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 10. மொழிபெயர்ப்புகள் 4. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? 1, 3, அப்புறம் 4, 2, 1. ஆப்ஷன் பி தானது சரியான பதில். அப்புறம் சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திருவிகா, அப்புறம் மறைமலையடிகள், அப்புறம் ஊவேசா, கவிமணி, அப்புறம் விடை தெரியவில்லை. திருவிகாவை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்வாரு? நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. எப்போ சொல்லுவாரு? தன்னுடைய மனைவி இறந்த அப்புறம் தான் அவர் என்ன சொல்வாரு, அந்த சூழ்நிலை தான் என்ன சொல்வாரு, நான் என்ன பண்ணல, தனியாக வாழல, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு. அப்புறம் என்னன்னா இந்த திருவிக்காவை யார் பாராட்டியிருப்பார்னா அறிஞர் அண்ணா பாராட்டியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா அப்படின்னு சொன்னா எதிர்காலத்துக்காக சிறந்த ஏடுகளை தயாரிப்பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதிர்காலத்திற்காக சிறந்த ஏடுகளை தயாரிப்பவர்.
சிறந்த ஏடுகளை தயாரிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரு பாராட்டியிருப்பா? அறிஞர் அண்ணா வந்து பாராட்டியிருப்பார். அப்புறம் வந்து மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் வந்து என்னது? தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர். அப்புறம் வந்து என்னது? தனித்தமிழை வந்து தழைக்க செய்தவர். தமிழை வந்து தழைக்க செய்தவர். தமிழை தழைக்க செய்தவர் யாரு? இந்த மறைமலை அடிகள். அப்புறம் ஊவேசா. ஊவேசாவை தான் வந்து யாருன்னா இந்த சூழியல் வின்சோன் வந்து பாராட்டியிருப்பாரு. சூழியல் வின்சோன் வந்து பாராட்டியிருப்பாரு. இன்னொருத்தரும் பாராட்டியிருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியு போப். இப்படி 2 பேர் வந்து ஊவேசாவை என்ன பண்ணிருப்பாங்க? பாராட்டியிருப்பாங்க. கவிமணி. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவரை பத்தி நமக்கு தெரியும். 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றியவர். ஓகேவா? 36 ஆண்டுகள் வந்து ஆசிரியர் பணியாற்றியவர். இவருக்கு வந்து எப்போ கொடுத்தாங்க? 64ஆம் வயசுல வந்து கவிமணி பட்டம் கொடுத்தாங்க. கவிமணி பட்டம் வந்து கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? தமிழ்வேல் உமா மகேஸ்வரம் பிள்ளை. யாரு? தமிழ்வேல் உமா மகேஸ்வரம் பிள்ளை. அப்போ இதற்கான சரியான பதில் என்னது? உ வேசா. ஆப்ஷன் சி தான் வந்து என்னது? சரியான பதில். நெக்ஸ்ட் வந்து முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இது வந்து என்ன வலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன வலு கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து திணை வலு கொடுத்துருக்கு. அடுத்து விடை வலு, மரபு வலு, வினா வலு, விடை தெரியவில்லை. வலுனால என்னது? இலக்கணத்துல உள்ள வந்து பிழையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வலு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து திணை வலு. திணை வலு அப்படின்னு சொன்னா என்னது? உயர்திணைக்கு பதிலாக என்னது? அற்றிணையை கூறுவது. உயர்திணைக்கு பதிலாக என்ன கூறுவது? அற்றிணையை கூறுவது. விடை வலு அப்படின்னு சொன்னா என்னது? ஒரு வினாவிற்கு என்னது? ஒரு தவறான பதிலை வந்து கூறுதல் தான் என்னது? விடை வலு. மரபு வலு அப்படின்னு சொன்னா மரபாக பயன்படுத்த வேண்டிய சொற்களை வந்து என்னது? மாற்றி பயன்படுத்துகிறது தான் மரபு வலு. அடுத்து வினாவலு. வினாவலு அப்படின்னு சொன்னா என்னது? அந்த அதுக்கேற்ற வந்து தவறான ஒரு கேள்விகளை கேட்கறது தானது வினாவலு. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை தவறான கேள்விதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. எதுதான் கரெக்ட்? வினாவலு. அப்போ முட்டையிட்டது சேவலா பெட்டையா? என்ன வலு? வினா வலு. ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்ட். நெக்ஸ்ட் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு. செயற்பாட்டு வினை தொடர், கட்டளை தொடர், அயற்பூற்று தொடர், செய்வினை தொடர், விடை தெரியவில்லை. இப்போ செயற்பாட்டு வினை தொடர் அப்படின்னு சொன்னா இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா எழுவாய வந்து முதன்மைப்படுத்தாமல் அதுல என்ன பொருள் வருதோ அதை தான் என்ன பண்ணுவாங்க? முதன்மைப்படுத்துவாங்க. எழுவாய முதன்மைப்படுத்தாம பொருளை வந்து என்ன பண்ணுவாங்க? முதன்மைப்படுத்துவாங்க. அதுதான் என்னது? செயற்பாட்டு வினை தொடர். கட்டளை தொடர்னு என்னது? நமக்கு தெரியும். ஒரு செயலை செய்ய ஆணையிடுவது தான் என்னது? கட்டளை தொடர். ஒரு செயலை செய்ய ஒரு ஆர்டர் போடுறது, அதாவது ஆணையிடுவது தான் என்னது? கட்டளை தொடர். அயற்பூற்று தொடர் அப்படின்னு சொன்னா இப்ப ஒருத்தங்க சொல்றத நம்ம என்னது அப்படியே வந்து அதோட பொருளை மட்டும் மாத்தி சொல்றதுதான் என்னது? அயற்பூற்று தொடர். ஒருத்தங்க சொல்றத வந்து அதனுடைய பொருளை மாத்தி நம்ம இன்னொருத்தங்க கிட்ட சொல்லுவோம். அதுதான் என்னது? அயற்பூற்று தொடர். செய்வினை தொடர்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர். எழுவாய் என்ன செயல் செய்கிறாங்களோ அந்த வினையை கொண்டு முடியும் தொடர் தான் என்னது? செய்வினை தொடர். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர். எழுவாய் செய்யும் வினை. அயற்பூற்றுனா என்னது? பொருளை மட்டும் மாத்தி கூறுறது. அப்போ இதற்கான சரியான பதில் பாத்தீங்கன்னா
ஆப்ஷன் டி, எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் வந்து என்ன தொடர் தான்? செய்வினை தொடர். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல்லது. கச்சா, கஞ்சா, கரா, கன்று விடை தெரியவில்லை. இதுல வந்து கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கஞ்சா. எப்படின்னா அது நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம்? கன்று கூட்டல் ஆ, கன்று ஆ. அப்புறம் வந்து அது எப்படி புணருன்னு பார்த்தீங்கன்னா கஞ்ச் பிளஸ் என்னது ஊ பிளஸ் கஞ்சு ஊ, கஞ்சு பிளஸ் ஆயா வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து புணரும் போது கஞ்ச் பிளஸ் ஆயா கஞ்சா அப்படின்றது மாறும். ஸோ வந்து இது உயர்வரின் முக்குரல் மெய்விட்டுடன் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா. சரியான பதில் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து தேன்பாவனி என்பது என்ன காப்பியம் கேட்பாங்க? கிறிஸ்தவ காப்பியம், இஸ்லாமிய காப்பியம், வைணவ காப்பியம், சைவ காப்பியம் விடை தெரியவில்லை. இதுல தேன்பாவனி பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ காப்பியம். இதுல வந்து இதை யார் எழுதியிருப்பாருன்னா வீரமா முனிவர். வீரமா முனிவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? எழுதியிருப்பாரு. யாரை பத்தி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா இயேசுவின் தந்தையாகிய சூசையப்பரை பத்தி தான் என்னது பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்டது சூசையப்பர். அப்புறம் இஸ்லாமிய காப்பியம், இஸ்லாமிய காப்பியம்னா என்னது? சீரா புராணம், அப்புறம் சின்ன சித்ரா. சீரா புராணம், சின்ன சித்ரா. வைணவ காப்பியம், வைணவ காப்பியம் பாத்தீங்கன்னா கம்பராமாயணமும் வில்லி பாரதம். கம்பராமாயணம் அப்புறம் வில்லி பாரதம். சைவ காப்பியம் பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம். பெரிய புராணமும் திருவிளையாடல் புராணம். திருவிளையாட புராணம். அப்ப இதற்கான சரியான பதில் என்னது? தேன்பாவனி என்பது கிறிஸ்தவ காப்பியம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் வந்து திருவள்ளுவ மாலையில் வந்து திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் வந்து எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 53, 75, 60, 100 விடை தெரியவில்லை. இதுல வந்து திருக்குறளை வந்து புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேருன்னா 53. ஆப்ஷன் ஏ தானது சரியான பதில். நெக்ஸ்ட் வந்து தமிழ் எண்களை கூட்டுக. ரு ஆ அப்புறம் வந்து சு ஆ எப்படி எழுதும்? ஃபர்ஸ்ட் வந்து கா உ ஞா சு ரு அப்புறம் என்னது சு ஏ ஆ கா 0 1 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரு ஆ சா ஆ. ரூனா வந்து 1 2 3 4 5. ஆனா 8, 58 பிளஸ் என்னது? சூனா 6 6 8 68. அப்போ எவ்வளவு வரும்? மொத்தம் எவ்வளவு வரும்? 126. 126. 126 எது கரெக்டா வரும்? கா உ சா. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அப்புறம் அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்ந்தெடு. எதுகைனாலே என்னது நமக்கு தெரியும், அப்படிதானே? அடிதோறுமோ இல்ல சீர்தோறுமோ இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? எதுகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் 1,2 ஃபர்ஸ்டும் முதல் அப்புறம் ரெண்டாவது சீர்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்னா இணை எதுகை.
இணை எதுகை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்புறம் வந்து 1 3 அது வந்துட்டா பொழிப்பு எதுகை. 1லயும் 3 இருந்துச்சுன்னா பொழிப்பு எதுகை. 1லயும் 4 வந்துச்சுன்னா ஒரு எதுகை. ஒரு எதுகை. அப்புறம் 1 2 3 4 இதுல எல்லாம் வந்துச்சுன்னா என்னது கூழை எதுகை. கூழை எதுகை. 1,3, 4 அப்படி வந்துச்சுன்னா மேற்கதுவா எதுகை. மேற்கதுவா எதுகை. அப்புறம் 1 2 4 வந்துச்சுன்னா கீழ்கதுவா எதுகை. அப்போ இதுல நமக்கு என்ன இருக்குது பார்ப்போம். இதுல இருக்குது இது ரெண்டாவது, இது ஒரே மாதிரி இருக்குது, இது ஒரே மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து என்னது வேற எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு 1 3 4 அப்ப இங்க பார்ப்போம் 1 3 4 எது இருக்குது மேற்கதுவா எது. இப்ப சரியான பதில் என்னது ஆப்ஷன் பி. சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும் இருக்கு, மிகாதன் இருக்கு, சில இடங்களில் வரும், சில இடங்களில் வராது. விடை தெரியவில்லை. சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் என்ன பண்ணும் மிகும். அப்புறம் இங்கு அங்கு எத்தனை அப்படின்னு இதுல வந்து என்ன பண்ணாது வல்லினம் மிகாது. அப்புறம் வந்து இக்கு இச்சு இட்டு இப்பு இதுல வந்து சில இடங்கள்ல வல்லினம் வரும், சில இடங்கள்ல வல்லினம் வராது. அப்போ இதுக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. என்னது வல்லினம் மிகும். அடுத்து ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இப்போ தலைவன் அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழின்னு பாத்தீங்கன்னா என்னதுன்னா ஐ. ஐன்னா யாரை குறிக்கும் தலைவன் அப்படின்றத குறிக்கும். அப்புறம் நெருப்பு. நெருப்புனா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் தீ. இது நெருப்பு. அடுத்து அரண் அப்படின்றத சோ அப்படின்றது எழுத்து குறிக்கும். அம்பு. அம்பு உள்ளத ஏ என்ற ஓரெழுத்து குறிக்கும். அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இதுக்கான சரியான பதில் என்னது ஆப்ஷன் டி அம்பு. நெக்ஸ்ட் வந்து பொருந்தா இணையை வந்து என்ன பண்ணணும் சுட்டுக. ஃபர்ஸ்ட் குறிஞ்சி. இது வந்து எனக்கு திணைகள் 5 திணைகள். அப்புறம் கொடுத்திருக்கிறது என்னன்னா சிறு பொழுது கொடுத்திருக்காங்க. இதுல வந்து குறிஞ்சி யாமம் இது என்னது கரெக்டானதுதான். முல்லை வந்து என்னது மாலை அதுவும் கரெக்டானதுதான். ஆனா மருதம் வந்து நண்பகல் கொடுத்திருக்காங்க. நண்பகல் கிடையாது வைகரை வரும். மருதத்துக்கு என்னது சிறு பொழுது வைகரை. இந்த நண்பகல் எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா பாலை திணைக்கு தான் வரும். பாலை திணைக்கு தான் என்ன வரும் நண்பகல் வரும். அப்புறம் வந்து நெய்தலுக்கு ஏற்பாடு. இது வந்து என்னது ஏற்பாடு கரெக்ட். அப்ப இதுல தவறான இணை எதுன்னு பாத்தீங்கன்னா மருதம். ஏன்னா மருதத்துக்கு வந்து என்னதான் வரும் வைகரை வரும். இங்க என்ன இருக்கு நண்பகல். சோ என்னது இதுல வந்து சி தான் என்னது கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது. நாடக கலை இருக்குது, நாட்டிய கலை இருக்குது, இசைக்கலை இருக்குது, ஓவியக்கலை. விடை தெரியவில்லை. நாடக கலைனாலே நமக்கு என்ன தெரியும் முத்தமிழ்ல ஒண்ணுதான் என்னது நாடகம். இயல் இசை நாடகம். இதுல வந்து என்னன்னா ரெண்டா இருக்கும். கூத்தும் இருக்கும் அப்புறம் நாடகமும் இருக்கும். இதுல என்னென்ன வரும்னா கதை வசனம் அப்புறம் நடிப்பு. கதை வசனம் நடிப்பு இருக்கும். நாட்டிய கலைன்னா என்னது அது வந்து என்னது பாடலுக்கு ஏற்றவாறு நம்ம என்னது உடல் அசைவுகளை வந்து ஏற்படுத்துவதானது நாட்டிய கலை. உடல் அசைவுகளை வந்து ஏற்படுத்துவதானது நாட்டிய கலை. இசைக்கலை தான் என்னது இசைக்கலை வந்து கேட்பவர்களை வந்து என்ன பண்ணுவோம் இசைக்க பண்ணும். எந்த உயிரானாலும்
அந்த இசையை கேட்டா என்ன பண்ணுவாங்க, மயங்கிடுவாங்க. எல்லாரையும் வந்து இந்த இசைக்கலை என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், அதான் கொடுத்துருக்காங்க, பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை தான் என்னது, இசைக்கலை. கேட்பவர் எல்லாம் என்ன பண்ணும், இசைக்க செய்யும். அப்போ அடுத்து ஓவியக்கலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயக்கலைகள் 64 ஒன்றுதான் என்னது இந்த ஓவியக்கலை. இது வந்து என்னது, காண்போவரே என்ன பண்ணும், கவர்ந்திழுக்க செய்யும் ஆற்றல் கொண்டதுதான் என்னது இந்த ஓவியக்கலை. ஆயக்கலை 64 ஒன்றுதான் இந்த ஓவியக்கலை. இது என்னது, இசைக்க செய்வது. கேட்போரை வந்து என்ன பண்ணது, இசைக்க செய்வது தான் என்னது இசைக்கலை. அப்ப பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசைக்கலை. ஆப்ஷன் சி தான் வந்து என்னது சரியான பதில். தேங்க்யூ.